கண்ணண்ண ம் இந்த இதில் சொல்லாம தெரியல. ம் இந்த பேப்பரில் என்ன போட்டிருக்கேன்டா, ம் 80,000 பவுண்ட்ஸ் நீங்கள் இந்த 2 பேருக்கும் சேர்த்து கட்டணும்னு சொல்லி வந்திருக்கு. ஆமாம். என்ன நீங்கள் இது கட்டுறீங்களா அல்லது என்ன மாதிரி? சட்ட விதிப்படி சட்டத்துக்கு முரண்பாடு நான் எதையும் கதைக்க விரும்பல. சட்ட விதிப்படி நான் அதை கட்டுறதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். சட்பரி கண்ணன் என்று தெரிஞ்ச கண்ணன் காலப்போக்கில் பூவதி கண்ணன் என்று சொல்லி பேரோட இப்போ இருக்கிறார். இப்போ சர்ச்சைக்குரிய கண்ணன். 4ஆம் மாதம் நடந்த பிரச்சனை. ஆனால் பேசு பொருளாக அங்கே இருக்குது, இப்போதான் இருக்குது. அப்போ இது யாரோ ஒரு ஆளால் அல்லது உங்களை அதிகமாக லவ் பண்ணுற ஆக்களால் உங்களோட ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் ஒரு ஆள் கூட எனக்கு போன் அடிச்சு, இல்லை பூவதியில் போய் சாப்பிட்டேன் நான், அங்கே வந்து சாப்பாடு சரியில்லை அல்லது அவையோட சர்வீஸ் சரியில்லைன்னு சத்தியமாக எனக்கு சொல்லல. கேட்டியகளி உத்துக்கும் ஒரு கதை உண்டு. ஆளை பார்த்துருப்பீங்க. ஆள் வந்து கண்ணன் சொல்கிறது. ஒரு காலத்தில் சட்பரி கண்ணன் தெரிஞ்ச கண்ணன் காலப்போக்கில் பூவதி கண்ணன் சொல்லி பேரோட இப்போ இருக்கிறார். இப்போ சர்ச்சைக்குரிய கண்ணன் சர்ச்சைக்குரிய கண்ணனாக இருக்கிறார். என்ன அதுக்கான இந்த காணொலி செய்கிறேன் என்றால், இவருடைய உணவகத்தில் வந்து நான் ஃபுட் ரிவ்யூ செய்திருந்தேன். 2023 ஓகே 2024 ஞாபகம் இல்லை, 24 சமருக்க செய்திருந்தாங்க. உண்மையாக எனக்கு பிடிச்ச சவல் சாப்பாடு, இந்த சவல் சாப்பாடு விஷயத்தில் நான் சொல்லக்கூடியது பெஸ்ட்டாகவும் நம்பர் ஒன்னாகவும் தந்தது இவர் தான். எல்லா இடத்துலையும் சவல் சாப்பாடு சாப்பிட்டுருக்கிறேன். அதுலேயும் இவர்கிட்ட சாப்பிட்டதுலேயும் எனக்கு திருப்தி. இந்த காணொலி செய்கிற இந்த நோக்கம் என்னென்னு சொன்னால், இப்போ சர்ச்சைக்குரிய உணவகம், அதே மாதிரி கொத்தடிமையாக வேலைக்கு ஆளை வச்சிருந்தோன்றது இந்த டிக்டாக், யூடியூப், இந்த ஃபேஸ்புக் எல்லாம் தட்டினா பூவதி பூவதி பூவதின்னு சொல்லி ஏஐயில் கிரியேட் பண்ண ஃபோட்டோக்கள் வீடியோக்களை போட்டு பெரிய ஒரு இதாக இருக்குது. அதை விட எனக்கு மாறி மாறி போன் அடித்தவள். என்ன போன் அடிக்கிறாங்கன்னு சொன்னால், என்ன உயர்ச்சி என்ன உங்களோட பூவதியால் ஆள் மாட்டிட்டார், என்ன உயர்ச்சி என்ன உங்களோட பூவதியால் மாட்டிட்டார்ன்ட்டு. சரி கண்ணண்ண விஷயத்துக்கு வருவோம். இந்த பேப்பரிஞ்சால ஓரமாக இருக்கட்டும், இதை பற்றி பிரகாய்ப்போம். என்ன நடந்தது? ரெண்டாவது நான் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். நான் வாங்கோ இப்படி ஒரு நியூஸ் ஒன்று போகுது, ஏனென்றால் உங்களுடைய உணவகத்தை நான் காணொலியாக எடுத்து போட்டிருந்தேன். உங்களை யாராருக்கு பிடிக்காதோ அதே மாதிரி என்ன பிடிக்காதாக்களும் இங்கே இருக்கிறாங்க. அவையே தான் கூடுதலான ஆக்கள் ஃபோன் பண்ணி எண்ணி ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு எள்ளி நகையாடுற மாதிரியும் கேட்டு வந்தவர்கள். அதால் கேட்டிருந்தான் வந்திருக்கா, என்ன நடந்ததுன்ட்டு சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ நேரடியாகவே இந்த கலையகத்துக்கு, எங்கட கேட்டியகளி கலையகத்துக்கு கண்ணண்ண வந்திருக்கிறார். வந்தது பேர்மிங்கத்துலேருந்து வந்திருக்கிறார். காலையிலேயே வழிகிட்டு வந்தபடியாக உண்மையாக வந்ததுக்கு நன்றி. நான் உண்மையாக நினைச்சது ஏதோ நீங்கள் வர மாட்டீங்கள், இது ஒரு நானே வர வேணும். நான் இதில் வந்து உண்மையான இந்த மனசில் இருக்கிற ஆதங்கங்களை சிலருக்கு வெளிப்படுத்த வேணும். அதே மாதிரி என்ன மாதிரி இருக்கின்ற முதலாளிமாருக்கும் சில விழிப்புணர்வுகளை கொடுக்கணும்ன்ற தான் நான் உங்களுக்கு நான் தேடி வந்தேன். இந்த காணொலிக்கும் கேட்டியகிளி நிறுவனத்துக்கும் சம்பந்தமா இல்லை நீங்களே இதை தர்றதுக்கு முன்னுக்கு வந்தீங்களா? நானே எதிர்பார்த்து ஒன்று தான் இப்படி ஒரு காணொலியை கொடுக்க வேணும். ஏனென்றால் எங்களுக்கு எதிரானிகள் கூட எங்களுக்கு நடக்கிற சில சம்பவங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு முதலாளிமாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த முன்னிலைக்கு வாரதுன்றதை வெளிப்படுத்தத்தான் நான் இதுக்கு வந்தேன். ஓகே, என்ன நடந்தாண்டா, இவருடைய உணவகத்தில் இப்போ ஒரு மாதத்துக்கு முதல்ல ஒரு மாதத்துக்கு ஒன்று எத்தனாம் தேதி நடந்தது? இது வந்து எங்களுக்கு ஒரு மாதம் இல்லை, போன வருஷம். அதாவது வந்து ஜூன்
எனக்கு உண்மையிலே கன விஷயங்கள் மண்டியில் இருக்கு. 4ஆம் மாதமா? மே ஜூனாக இருக்கணும். போன ஏப்ரல் மே வருஷம் 4ஆம் மாதம் நடந்த இந்த பிரச்சனை ம் 4ஆமா 10ஆம் மாதமா? 4ஆம் மாதம் 4ஆம் மாதம் நடந்த பிரச்சனை. ஆனா பேசுபொருள் அங்கே இருக்குது, இந்த இப்பதான் வருஷம் இருக்குது. ம் அப்ப இது யாரோ ஒரு ஆளால அல்லது உங்களை அதிகமா லவ் பண்ற ஆட்களால ம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புனகதை என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் சர்ச்சை அப்ப நடந்த பிரச்சனையை இன்றைக்கு கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆயிட்டுது. 7 மாதம். மாதத்துக்கு பிறகு இப்பதான் பேசுபொருளா இருக்குது. ஆமாம் உண்மையா எனக்கு தெரியாது. அது நான் நினைச்சது இப்ப ஏதோ போன மாதமோ அப்படி ஏதோ நடந்தா தான் நான் நினைச்சது. இல்லை இல்லை இல்ல. அப்ப போன வருஷம் 4ஆம் மாதம் நடந்த பிரச்சனை. ஆமாம் இந்த வருஷம் இந்த எண்டு வரையும் இந்த இந்த வருஷம் வருஷம் இப்பதான் எண்டு இல்ல இந்த இடையில அடுத்த இப்பதான் வருஷம் இந்த 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 வித்தின் இந்த 3 மாதத்துக்குள்ள தான் இது பெரிய ஒரு பேசுபொருளா ஆமாம் இருக்குது. அடுத்த வருஷம் வரைக்கும் ஓ. அப்ப என்ன நடந்தது அது சொல்லுங்க. என்ன நடந்தது? அல்லது உண்மையா உங்களோட உண்மை சம்பவத்தை சொல்லத்தான் நான் வந்துடுவேன். உங்களோட உண்மையை சொல்லத்தான் இருந்ததா பிள்ளை இருந்ததா? இல்லை அதாவது உண்மை சொல்றதுக்காக தான் நான் என்னுடைய முகத்தை நேர காட்ட வந்திருக்கேன். எந்த வரைக்கும் இந்த முகம் காணாத தெரியாதவர்கள் தான் இந்த இடத்தையும் சிலர் தெரிஞ்சவர்கள் சிலர் தெரியாதாக்களும் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏன் நான் இந்த முகத்தை காட்டி முன்ன கதைக்க வந்தேன்னா உண்மையை சொல்ல, அதாவது ஒவ்வொரு முதலாளிக்கும் சொல்ல வேண்டிய உண்மை. அதே சமயம் முதலாளிமார் வேலைக்கு எடுக்கும்போது இந்த என்னட்ட இப்போ பிடிக்கப்பட்டு இருக்கிறார்ல முருகு, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 பேர் அந்த இமிகிரேஷனால கொடுக்கப்பட்ட நோட்டீஸ் அதில் 2 பேர்ட்ட பேர் இருக்குது. இவற்ற ரெஸ்டாரண்ட்ல 2 பேர் விசா இல்லாம பிடிபட்டிருக்கணும். ஆனால் அதுல இன்னும் ஒரு ஆள் இதுல வந்து வேலை செய்ய தகுதி உண்டு நான் பார்த்தது. என்னன்னு சொன்னா ஒர்க் பெர்மிட்டட் என்று போட்டு கீழே ஷார்டேஜ் சிஓசி இருக்கப்ப ஒரு வரையறுக்கப்பட்ட வேலை தான் அவர் செய்யலாம். ஆனால் அவருக்கு விசா இருக்குது. 20ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 வரைக்கும் விசா இருக்குது. பட் இவர் விட்ட பிள்ளை என்னண்டா இங்க வந்து விசா இருக்கா இல்லையான்றத ஒவ்வொரு 3 மாதத்துக்கு இருக்கா நீங்க செக் பண்ணணும். சியாக்கோட்டை போட்டு ஹோம் ஆஃபீஸின் வெப்சைட்டில் போய் நீங்கள் அதை சியாக்கோட்டை போட்டு அவர் ஒர்க் பெர்மிட்டா என்னென்ன வேலை செய்யலாம்னு சொல்லி செக் பண்ணணும். ஆமாம் நீங்கள் அதை செய்யலை. ஆமாம் அதாவது என்ன விளக்கம் சொன்னாலும் ஒவ்வொரு முதலாளிமாரும் இருக்கிற வேகத்திலையும் பிஸியிலையும் ஒருத்தர் ஒர்க் பெர்மிட்டை கொண்டு வந்து காட்டிட்டா அவர் ஐடென்டி ப்ரூஃபோட காட்டிட்டால் இவருக்கு ஒர்க் அலவுட் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அவை இப்போ புது சட்டங்களின்படி இன்ன வேலை தான் செய்யலாம் இப்படித்தான் செய்யலாம்ன்ட்டு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதை செக் பண்ணல. எங்கண்ட காலத்தில் நாங்கள் வந்த காலங்கள் எல்லாம் ஒரு ஒர்க் பாயிண்ட் இருந்தால் நாங்கள் எந்த வேலையும் செய்யலாம். அப்படி தான் நாங்கள் கணிப்பில் இருந்தாங்க. எங்கண்ட நாலேஜ் தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தான் கதை கேட்க. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட ஒர்க் அலவுட் இருக்குது, அவர்கிட்ட ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது, மற்றது அவர்கிட்ட என்ஐ நம்பர் இருக்குது. இது அத்தனையும் வச்சு அவருக்கு வேலை கொடுத்த உண்மை. ஓகே. அப்போ நீங்கள் சம்பளம் என்ன கையில் கொடுத்தீங்களா? சம்பளம் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க. வீக்குக்கு 500 பவுண்ட் இதை மென்ஷன் பண்ணுங்க. அதாவது வந்து 10 ரூபா கொடுத்தன் 20 ரூபா கொடுத்தேன்ண்டு இந்த ஏன் இந்த யூடியூப் கிரியேட் பண்ணுறாங்களா அல்லது டிக்டாக் கிரியேட் பண்ணுறாங்களோ ஒரு விஷயத்தை செய்கிறீங்களா யார் செய்கிறீங்கன்னு தெரியல. இவர்கிட்ட பிடிபட்ட ஆட்கள் வந்து 10 பவுண்ட்ஸுக்கு ஒரு நாள் சம்பளம் வந்து 10 பவுண்ட்ஸ்ன்னு சொல்லி வீடியோ பார்த்தேன் நான். ஆனால் என்னட்ட இவர் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் தந்துருக்கிறார். அந்த படியின் பேங்க் ஸ்டேட்மெண்ட் தந்துருக்கிறார். ஒரு ஆளுடைய மற்ற ஆளுடைய பற்றி கேட்குறார். ஒரு ஆளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் தந்துருக்கிறார். அதில் ஒவ்வொரு கிழமையும் 500 பவுண்ட்ஸ் மாற்றப்பட்டிருக்குது. இவன் பேங்கால மாற்றப்படுறது 500 பவுண்ட்ஸ். அதே சமயம் ஒரு எக்ஸ்ட்ரா அவர் கொடுக்குறது 100-150 பவுண்ட்ஸ். பிஸி நாளில் டிப்ஸாக கொடுக்குறீங்களா இல்லை சம்பளமாக கொடுக்குறீங்களா? அது டிப்ஸ் கொடுக்குறது உண்டு. அவங்க நல்ல பிஸி நாள் உங்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட கேட்டியகளி நீங்கள் ஷவல் விஷயம் நீங்கள் அட்வர்ட் பண்ண பிறகு ஒரு நாள் கூட நாங்கள் லீவ் ஆனது கிடையாது. நான் என்ற புள்ளிகள் மனசி எல்லாரும் சேர்ந்து தான் கஷ்டப்பட்டு அந்த கடையை உருவாக்கி கேட்டியகளியை இன்றைக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். கேட்டியகளியை நீங்கள் இன்றைக்கு அறிமுகப்படுத்துனீங்களோ அண்டைய பிறகு எங்கள்ட ரெஸ்டாரண்ட் ஃபுல் பிஸி தான், ஸ்டில் பிஸி தான் கடை. இல்லை உங்களோட கடையில் சாப்பிட்டவன் நிறுவனம்னு சொல்லி எல்லாம் அவங்களோட கடைக்கு ரெகுலர் பார்ட்டி. அதாவது எப்படின்னு சொன்னால் அவங்க எந்த பர்த்டே நடந்தாலும் எங்களோட ரெஸ்டாரண்ட்லாம் செய்வாங்க. இந்த ரஞ்சன்னா தன்னோட ஃபேமிலி பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாம் எங்களோட ரெஸ்டாரண்ட்லாம் செய்வாங்க. ஆனால் நான் எனக்கு நிறுவனம் சொன்னால் சாப்பாடு சூப்பர் சாப்பாடுனா இங்கே என்னென்னா ஒரு ஒரு விதமான ஒரு மாய உலகம் ஒன்று இருக்குது. எப்படின்னா
நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஃபுட் ரிவ்யூவை நான் செய்துட்டு போன பிறகு ம் ஒரு தரப்பான ஆட்கள் உண்மையாக அதை போய் சாப்பிட்டு ஓகே உயர்ச்சி சொன்னவர் சொல்லி சாப்பிட்டு அதை என்ஜாய் பண்ணுற ஆட்கள் இருக்கு. ம் இன்னும் ஒரு தரப்பா என்ன செய்யணும்னு சொன்னால் உயர்ச்சி சொன்னது போய் உயர்ச்சி சொன்னதில் ஒன்றுமில்லை என்று போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு விமர்சனத்தை செய்கிறது. அது அப்ப அந்த விமர்சனம் உதாரணம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்ல வேண்டாம். இப்போ இந்த அன்றைக்கு ஒரு காசு அனுப்புறதுக்காண்டி இந்த குளோபுலுக்கு போனான். போன ம் இடத்துல ஒரு ஆள் என்னட்ட சொல்கிறார், நீங்கள் போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு நல்ல நல்ல சாப்பாடு சொல்கிறீர்கள், அங்கே நாங்கள் போனால் சாப்பாடு உதவாது ம் உதவாது என்று சொல்லியிருக்க. அப்போ நான் அவர்கிட்ட நேரடியாக சொன்னான்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் சுவைகள் வித்தியாசப்படும். வித்தியாசம் உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது. ம் அல்லது அந்த உணவகக்காரர் எனக்கு ஒரு நல்ல சாப்பாட்டை தந்து போட்டு வார கஸ்டமருக்கு கூடாத சாப்பாட்டை கொடுத்துட்டு போகணும். ஒரு காலம் அப்படி செய்ய மாட்டேன் ஆ. உணவும் ஆனா வச்சிருக்காங்க. உங்களோட ரெஸ்டாரண்ட் விஷயத்துல ஒரு ஆள் கூட எனக்கு போன் அடிச்சு இல்லை பூவதியில் போய் சாப்பிட்டேன், நான் அங்கே வந்து சாப்பாடு சரியில்லை ம் அல்லது அவையோட சர்வீஸ் சரியில்லைன்னு சத்தியமாக எனக்கு சொல்லல. அதில் நான் உங்களை வச்சுக்கொண்டு காணொளி செய்கிறதுக்கு அப்பால் ம் உங்களுடைய சாப்பாட்டு தரத்திலையும் உங்களோட சர்வீஸ்லையும் எனக்கு ஒரு தரமே குறை சொல்லல. சொல்ல மாட்டாரு. ஓ இந்த 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 ஒரு 2 மாதமாக தான் இந்த புது புது நியூஸ்கள் எல்லாம் வர எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. என்னடாப்பா இந்த ஆள் எனக்கு நீண்ட காலமாக தெரியும், இந்த ஆளுக்கு வர நான் காணொலியை செய்தோன்னே இப்படி ஒரு நியூஸ் வருது, இது உண்மையா பொய்யான்றதை நீங்கள் நேரடியாகவே ஓகே, என்னோட கதை நான் கொண்டு நேரடியாக கூப்பிடுறேன். காய்க்கணும் சில விஷயத்த உங்களுக்கு சொல்லணும். சொல்லுங்க. அதாவது நான் இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த பிஸ்னஸில் வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் நான் ஆஃப்லைன் பிஸ்னஸில் வந்து கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். 23 வருஷமா நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறேன். அதாவது சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் வச்சிருக்கீங்களோ? ஆஃப்லைன் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ குறுகிய காலமாக நான் 2023 தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருந்தேன். ஓகே, இப்போ ஏன் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முதல். ஆனால் அந்த 2023 அந்த ரெஸ்டாரண்ட் திறந்த போது ஆரம்பம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த பிஸ்னஸ் நாங்கள் ஓடிக்கொண்டு இருந்தாங்க. ம், ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் எனக்கு தெரியாது, புது பிஸ்னஸ், புது உலகம். ம். அதில் ஓனர் நான் இல்லை, மெயின் ஷெஃப் தான் ஓனராக இருப்பான். நாங்கள் அவங்களுக்கு வேலைக்காரராக தான் இருப்போம். அது நான் கண்ட அனுபவம், பார்த்தேன்டா கண்ட அனுபவத்தை நான் அதை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். நான் காணொளி செய்ய வரும்போது உங்களோட மனைவியும் உங்களோட பிள்ளையும் தான் நின்று எல்லாம் அதை க்ளீன் பண்ணி வெட்டி கொடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். இல்லை நான் எந்த கேமராக்காரனை சொன்னான், உண்மை. முதலாளியின் மனசையும் பிள்ளையும் நின்று வெட்டி வெட்டி கொடுத்து க்ளீன் பண்ணி கொண்டு இருப்போம். ஆனால் ஷெஃப் தான் அதில் முதலாளி. அப்படி தான் நான் வச்சிருந்தது. அதே சமயத்தில் அந்த ரெஸ்டாரண்ட்டை வளர்த்து இந்த நிலை கொண்டு வந்து இன்றைக்கு நீங்கள் இந்த கேட்டியகளி நியூஸை போட்டு சாப்பாட்டு எல்லாத்தையும் காட்டி விட்டீங்களோ, அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு நிமிஷம் கூட ஓயாத எங்களுக்கு பிஸ்னஸ் தொடர்ந்து ஓடர்ஸ் வந்துன்றது. நீங்கள் புது பேசாம இருந்திருந்தா இன்றைக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து ஓட்ட முடியாது தான். அப்படி இல்லை. எங்கள்ட வியூஸ், அதாவது எப்படின்ற எங்களோட சாப்பாட்டின் டேஸ்ட்டை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து நீங்களாம் உண்மை. அதுக்கான உங்களை ஏற்றி காய்க்கிறேன் இல்லை, உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். இங்கே இந்த ஸ்ரீலங்காவில் இருக்க இந்த தம்பி கூட நான் போன் அடிச்சு கேட்டவன், நான் கேட்டியங்களை பார்த்தேன். என்னென்ன கரணன் உண்மையா நான் வித்தியாசமா தமிழாக்கள் வளர்ந்து வரணும் என்றா பொருளாதாரத்தில் நாங்கள் வளரணும். ஒரு உண்மை. ஈழத்தில் இழந்த பெரிய போருக்குள்ள மாட்டுப்பட்டு எங்களை இன்னும் ஸ்டக்கில் இருக்கல. புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற நாங்கள் பொருளாதாரத்தில் வளர்ந்தால் தான் அங்கே நாங்கள் விட்டுட்டு வந்த எச்சமாக உள்ள அல்லது இந்த போரால் பாதிக்கப்பட்டு காயங்களோட உள்ள ஆட்களுக்கு ஒரு இளமையாக கொண்டு வரதுக்கு நாங்கள் வெளிநாட்டில் பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கோம். அதுக்காகத்தான் நான் காணொலிகள் செய்யக்கல என்ன சொல்கிறேன்னு சொன்னால், போய் தமிழாக்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுங்கோ, தமிழ் கடையில் போய் சாமான் வாங்குங்கோ, தமிழாக்கள்கிட்ட காசை ஸ்பெண்ட் பண்ணுங்கோ என்று இதுக்கு தான் நான் எல்லா காணொலியிலையும் சொல்கிறேன். உண்மை. அப்போ உங்களை மாதிரியான ஆக்கள் வளர்ந்து முன்னுக்கு வரணுன்றதையும் இந்த அடிப்படையில் தான் நான் காணொலி செய்கிறது. ஓகே, நல்ல சாப்பாடாக இருந்தால் அதை உலகத்துக்கு சொல்லி அல்லது வேறு வேறு ஆக்கள்கிட்ட சொல்லி வேறு வேறு நாட்டுக்காரர் என்ன கேட்டால் கூட எது பெஸ்ட் ஏசியன் ஃபுட் அல்ல பெஸ்ட் சிலோன் ஃபுட்னு சொன்னால் நான் அவுட்டில் உள்ள ஆக்கண்டா உங்களை சொல்லியிருந்தேன். எங்களுக்கு வந்திருக்கிறாங்க எத்தனை பேர். பொதுவாக சொல்ல போனால் எங்களோட வேலைக்கெல்லாம் முதல் எங்களுக்கு புக்கிங் பண்ணுவாங்க. புக்கிங் பண்ணுறதுக்குள்ளே மென்ஷன் பண்ணுவாங்க, தாங்கள் இந்நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணாண்டு மென்ஷன் பண்ணி எங்களுக்கு புக்கிங் ஆர்டருக்கு வர்றது. இன்று வரைக்கும் நான் புக்கிங் ஆர்டர் வரைக்கும் இப்படி தான் மென்ஷன் பண்ணி வரும், இந்நாள் மூலமாக மென்ஷன் பண்ணி அப்படி வரைக்கலாம். முக்கிய விஷயங்களை கருத்தில் கொண்டு வருவோம். எப்படின்னு சொன்னால், என்னோடய வளர்ச்சி வந்து ரெஸ்டாரண்ட் திறந்த பிறகு கடன் வளர்ச்சி.
ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சனம் எல்லாரும் இப்போ கூட என்ன வந்து கூப்பிடுறது வந்து இந்த அண்டைக்கு இருக்கா கோயிலுக்கு போயிருந்தேன் பாலாஜி டெம்பிளுக்கு. இந்த திருவிழாண்டு போய் நானும் பையன் போயிருக்கேன். எங்களுக்கு சர்பத்து வாத்தவ தமிழ் சங்கத்திலேருந்து சொன்னது எப்படி இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வயறார சாப்பாடு போட்டவனுக்கு ஒரு நேரம் நல்ல ட்ரிங்க்ஸாக கொடுங்களா இப்படி தான் கூப்பிட்டு சொன்னவங்க. ஏன்னு சொன்னால் அங்கே தமிழ் சங்கத்திலேருந்து அங்கே இங்கே இருந்து தமிழாக்கள் பூவதிக்கு வந்த கேட்டிய களி இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்றதை விட லோக்கலில் எங்கிட்ட பேர் அடிப்படை வலிக்கிட்டுது. அப்போ பூபதி கண்ணன் தான் கூப்பிடுறது. இப்போ அப்படி ஒரு பேரை கொண்டு வந்த இந்த ரெஸ்டாரண்ட் சட்பரி கண்ணன் பேரை உடைச்சு பூபதி கண்ணன் வந்தது. இப்படி ஒரு பேரை கொண்டு வந்த இந்த தொழிலை இப்ப சர்ச்சைக்குரிய கண்ணன் என்று வருது. சம்பவம் இப்போ நடந்தது. கண்ணன் என்றாலேன்னா அது ஒரு சர்ச்சைதான். மாய கண்ணன் அந்த கண்ணன் உங்களுக்கு கண்ணன் பேர் இருக்குது. இப்ப சர்ச்சைக்குரிய கண்ணனா பேரை வச்சிருக்கிறீங்க. அருமை. உண்மையா என்ன சொல்ல வாரீங்கள் எங்கட சமுதாயத்துக்கு அல்லது இங்க உள்ள எங்கட தமிழ் ஆக்களுக்கு என்ன சொல்ல வாரீங்க? இப்போ நீங்க இந்த நியூஸ்ல பாருங்க. நான் ராத்திரியும் படத்துக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். நான் படுக்க இரவு 2-3 மணி ஆகும். ஒவ்வொரு நிமிஷம் இந்த பப்ளிக் நியூஸ்ல பார்க்குறேன். எப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் இப்போ கிட்டல பார்த்த நியூஸ்ல எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எங்கட தமிழ் ஆக்கள் மென்ஷன் பண்ணித்தான் இந்த யூடியூப்பை பார்த்தாலும் சரி எதை பார்த்தாலும் தமிழாக்கள் தமிழனை ஒரு கொச்சப்படுத்துற மாதிரியே ஏன் இப்படி எல்லாம் மெசேஜ் போட வேணும்? இல்லைண்ணா என்னண்டா இது ஒரு வகையான இது என்ன ஒரு பணமீட்டுற மோகத்தில் உள்ள யூடியூபர்ஸ் அல்ல டிக்டாக்கர்ஸ் அல்ல பிரபலியமாக வேணுமான்ற ஆக்கள் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் ஒரு சின்ன விஷயத்தை பூதாகரமாக்குறதா உங்களோட நியூஸில் எடுத்துக்கொள்கிறேன். உங்களோட கடையில் 2 பேர் பிடிபட்டது உண்மை. அப்போ வந்த நியூஸ் எப்படி வந்தேன்டா, நீங்கள் கொத்தடிமையா இந்த வசனத்தை வடையாக்கணும். கொத்தடிமையா ஒரு நாளைக்கு 10 பவுண்ட்ஸ் சம்பளம் கொடுத்துத்தான் வேலைக்கு வச்சிருந்தாகவும் சாப்பாடு ரூமும் கொடுத்து 10 பவுண்ட் சம்பளம் கொடுத்து வச்சிருந்தா தான் இந்த சர்ச்சைக்குரிய நியூஸ் வந்தது. சரி, நீங்கள் கொடுக்கையில் அப்படி அடுத்த கட்டம் இந்த நாட்டில் 10 பவுண்ட்ஸுக்காக ஒரு வீட்டு ரூம்லேயும் சாப்பாட்டையும் கொடுத்து 10 பவுண்ட்ஸுக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறவர்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவராக தான் இருக்கணும். பூரண அறிவில்லாத அல்லது வெளி உலகம் தெரியாத அல்லது வெளியில நாட்டு நடப்பு தெரியாத ஆளாக தான் இருந்திருக்கணும். அப்ப இப்படியான காணொளி போடுற நீங்கள் கொஞ்சமாவது என்ன மாதிரி காமன் நாலேஜ் இருக்க வேணும். காமன் நாலேஜா ஓகே இப்படி இருக்கா இப்படி நடக்குதா என்றதை வடிவ ஆராய்ஞ்சு போடுங்க. ஏன் நான் இவரை இந்த இடத்துல கொண்டு வச்சினான்னு சொன்னா அவர்கிட்ட நான் சொன்னேன் அவ்வளவு ஆதாரமும் கொண்டு வந்து தர சொல்லி இருந்தான். என்னட்டு அவ்வளவு ஆதாரமும் தந்திருக்கிறோம். இந்த ஆதாரமே நான் இதை கையில் வச்சுக்கிறேன்டா. இதை ஒரு சில பேர் வந்து கேட்பீங்கள், நீங்கள் கண்ணன்கிட்ட காசை வாங்கி போட்டு கண்ணனுக்கு சார்பா போட்டீங்கள் அல்லது என்ன எங்கட இனத்துல தான் ஒரு தன்னை தூக்கி விடுறதுக்கு அப்பால பிடிச்சி இழுத்து விடுற ஆக்கள் கூட நண்டு கதை. அது அந்த நண்டு கதையை இப்போ சொல்லத்தான் போறேன். நண்டு கதை மாதிரி என்னண்டா நண்டு கதைண்டா எங்கட ஒரு மீன் கடையில் சொல்றேன் உங்களுக்கு. நண்டு கதை ஒரு மீன் கடையில உயிர் நண்டுகள் கொஞ்சம் இருந்திருக்கு. ஒரு வேற நாட்டுக்காரண்ட மீன் கடையில உயிர் நண்டுகள் இருந்தது. அந்த ஒரு நண்டு ஒரு கஸ்டமர் சொல்லியிருக்கிறான், அண்ணா அந்த நண்டு ஓடுது பிடிச்சி வையுங்கோண்டு. அப்போ அவன் சொல்லியிருக்கிறான் அந்த மீன் கடைக்காரன், அது நான் பிடிச்சி விட தேவையில்லை, இது தமிழ் நண்டு, தமிழாக்கள் இடத்துல இருந்த நண்டு, அது தானா அதை இறைக்குள்ள பிடிச்சி இழுத்தி தன் இடத்துல போட்டுரும். தமிழ் நண்டு பிடிச்சி இழுத்துருவான். அது மாதிரி தான் எங்கட மனநிலை. அதையும் சொல்லி இன்னொன்று சொல்றேன், நான் எவ்வளவோ பொது விஷயங்கள் அல்லது ஒரு மக்களுக்கு பிரயோசனமான விஷயங்கள் அல்லது ஒரு நிகழ்வு நடக்கிற விஷயங்களை ஒரு காணொலியாக போடுறேன் நான். அதில் ஒரு 2000 பேர் அந்த வீடியோவை காணொலியை பார்க்கறதுக்கு குறைஞ்சது 1 கிழமை எடுக்கும். என்னுடைய ஜீப்பை அடிச்சு உடைச்சு களவெடுத்தவங்க, அந்த உள்ளுக்குள்ள கேமரா பேக்கை தூக்கி களவெடுத்தவங்க. அப்போ அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அல்லது அந்த இடத்துல பார்க் பண்ணாதேங்கோ, டெஸ்கோ கார் பார்க்க நடந்த இடத்துல வீடியோவை போட்டேன் நான். அந்த வீடியோவை 1 கிழமையில 25,000 பேர் பார்த்தவே. அப்ப ஒரு விஷயம் எனக்கு என்னண்டா, 25,000 பேர் பார்த்ததுல எனக்கு என்ன சந்தோஷம்னு சொன்னால், இந்த விடயம் மக்கள்கிட்ட போயிருக்குது. மக்களுக்கு எனக்கு நடந்த மாதிரி மக்களுக்கு நடக்கக்கூடாது. 25,000 பேர் பார்த்ததுல எனக்கு சந்தோஷம்.
அதே மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறது. சாதாரண ஒரு நல்ல விஷயம், ஒரு நிகழ்வுகள் சம்பந்தமா அல்லது ஒரு பொது விஷயங்கள் சொல்லிக்கல அந்த விடயங்களும் நிறைய மக்கள்கிட்ட போய் சேரணும்ன்றதான் என் விருப்பம். என்னுடைய நோக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸை கூட்டணுமன்றவில்லை. நீங்கள் விரும்பினால் லைக் பண்ணுங்க, தட்டுங்க, ஷேர் பண்ணுங்க. பட் விஷயம் மக்கள்கிட்ட போய் சேரணுமன்றதுக்காக தான் என்னுடைய விருப்பம். இன்றைக்கு இந்த கண்ணனையை இங்கே கூப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், சில பேர் நான் உண்மையாக யோசிச்சு நடந்தால் ஆல்ரெடி 2 பேரை பிடிச்சது, பெனால்ட்டி வந்திருக்கும். அந்த பிரச்சனையில் எல்லாமே கனவே ஸ்டக்கில் இருக்கல. இதை கூப்பிட்டு காணொலியாக செய்கிறதால உண்மையாக எதிர்பார்க்கிறேன். வருவீங்களோ இல்லை யோசிக்கலோண்டு உண்மையாக நன்றி. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தது, இந்த விடயத்தை உங்களுக்கு நடந்த சம்பவத்தை சொல்றதுக்கு. உண்மையா நீங்கள் 10 பவுன் கொடுத்தீங்களா? உண்மையை சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. எனக்கு இந்த காணொலி பார்க்கிறவேல் பூவதி ரெஸ்டாரண்ட கேட்டியகளி பார்த்து எவ்வளவு பேர் உங்கள்கிட்ட வந்தவையோ அதே அளவுக்கு நீங்கள் இந்த நடந்த சம்பவத்துக்கும் விளக்கம் அந்த 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 கஸ்டமர்ஸுக்கு, அதாவது உங்களோட வாடிக்கையாளருக்கு நீங்க சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. சரி, நான் இப்போ என்னுடைய கஸ்டமருக்கு வருவோம். என்னோட கஸ்டமர் என்னுடைய சாப்பிட்டு, நீங்களும் சாப்பிட்ட நீங்கள் என்ற சாப்பாட்டை சாப்பிட்டு ஒரு கஸ்டமர் இந்த சாப்பாட்டில் குறை சொல்லியிருக்கிறார்களா? இல்லை. ஓகே, ஒரு 10 ரூபாய்க்கு வேலை செய்கிறவன் இப்படி வேலை செய்வான். ஒரு ஷெஃபாக வேலை செய்கிறவன் ஒரு மனிதனுடைய சாப்பாடு செய்கிற டேஸ்ட்லையும் அவன் கொடுக்குற உபசரணத்திலையும் அவனை நான் எப்படி ரீட் பண்ணுறேன்னு அதில் தெரியும். என்னுடைய தொழிலாளிகள் என்று சொல்லப்போனால் என்ன, அவங்க தொழிலாளிகள் எனக்கு முதலாளிகள், என்ற தொழிலாளிகள் எனக்கு முதலாளிகள். அப்படி இருக்கும்போது முதலாளியை தான் பார்த்து வச்சிருக்கிறேன். அவங்க கொடுக்குற சாப்பாடை எந்த பணிவோடையும் எப்படி டேஸ்ட்டாக செய்து கொடுக்குறாங்களோ அந்த டேஸ்ட்டை வச்சு தெரியும் என்னுடைய ஸ்டாஃபுக்கு நான் எவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பேன். சின்ன உதாரணம், உங்களோட வீட்டில் நீங்கள் டீ காஃபியில் அவங்க ஒய்ஃப் கொண்டு வந்து கொடுக்குற டீயில் தெரியும் உங்களோட ஒய்ஃப் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான்ட்டு. இது பேசிக் நாலேஜ், எல்லா மனிதர்களுக்கும் எல்லா குடும்பக்காரர்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு நாலேஜ் இது உண்டு. அப்போ ஏன் இந்த இந்த நியூஸ் இப்படி 10 பவுன்ஸுக்கு வேலைக்கு வச்சு இந்த சரி ஓகே என்ன தெரியுமா வாரத்துக்கு என்ன காரணம்? இந்த பேசிக்லேருந்து வரும், ஸ்டார்ட்லேருந்து வரைக்கும் எனக்கு என்னோட வேலை செய்தவர் பூர்ண ஒர்க் பர்மிட்டோட வேலை செய்தவர். ஒரு ஆள் வந்து ஒர்க் பர்மிட்டோட வேலை செய்தவர். அவர் ஒர்க் பர்மிட் தந்தவர், நீங்கள் செக் பண்ணல? அவர் செக் பண்ணல ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் செய்யலாமா அல்ல ஒர்க் ரைட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணல? இல்லை, ஆனால் அவர்கிட்ட ஒர்க் பர்மிட்டில் எனக்கு தந்த ஐடென்டி, அவர்கிட்ட பிஆர்பி கார்டு, ஒர்க் பண்ணலாம் அலவுட் இருந்திருக்குது. அதே சமயத்தில் அவருக்கு என்ஐ நம்பர் இருந்திருக்குது. அப்படி இருக்கும் பொழுது தான் அவர் என்னுடைய வீட்டு அட்ரஸை தான் கொடுத்து நான் 15 வச்சிருந்தேன். ஒரு நம்பர் இல்லாதவர், ஒரு ஒரு என்ஐ நம்பர் இல்லாதவர், ஒரு பதிவில்லாத ஒரு ஆளுக்கு எப்படி என்னுடைய வீட்டு அட்ரஸை நான் கொடுத்து வச்சுருப்பேன்? இந்த லெட்டரை பாருங்க, அவருக்கு வந்த லெட்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய வீட்டு அட்ரஸை தான் நான் கொடுத்து வச்சிருந்தேன். ரங்கான் தங்கியிருந்தவர், சரியா? அப்போ எல்லா பதவியும் இருந்தபடியால் அவரை நான் பூரண நம்பித்தான் அவரை வகையில் வச்சிருந்தான். அதே சமயம் அவருக்கு ஒர்க் பர்மிட் முதல் கொடுத்திருந்தது, அதை பேருந்து நிராகரிக்கப்பட்டது எங்களுக்கு தெரியாது. அந்த நிராகரிக்கப்பட்ட விஷயத்தை அவர் எங்களுக்கு சொல்லாத அவர்கிட்ட மிகப்பட என்னண்டா, இது நிராகரிக்கப்பட்டது இல்லை. இவர் அவருக்கு கொடுத்த ஒர்க் பர்மிட்ல என்ன போட்டிருக்கேன்னு சொன்னா, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். போட்டிருக்கேன்னு சொன்னா ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யலாது. அப்போ நிராகரிக்கப்படையில் அவர்கிட்ட விசாவில் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யலாது. அல்ல அவர் ஒர்க் பர்மிட்டில் கொடுக்கப்பட்ட ஒர்க் பர்மிட் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யலான்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் நிராகரிக்கப்பட்டபடியாக தான் அவர் தேடப்பட்டிருக்குது. அவர் நிராகரிக்கப்பட்டிருக்குது. அந்த விஷயத்தை அவர் எங்களுக்கு சொல்லவில்லை. தேடி அந்த உங்களோட அட்ரஸுக்கு வந்திருக்கிறார். கடைக்கு மேலே தான் அட்ரஸ் இருந்தது. வந்த பொழுது அவரை வந்து முதல் வந்து அவர் தேடப்பட்டிருக்குது. அப்போ அவருக்கு நிராகரிக்கப்பட்டிருக்குது. அந்த விஷயத்தை எங்களுக்கு அவர் சொல்லாத அவரில் உள்ள போல. அதே சமயம் ஏன் அவர் சொல்லலை என்ற அடுத்த நிமிஷம் நான் யோசிச்சு பார்க்க, ஒரு ஒவ்வொருத்தர் இன்றைக்கு நீங்கள் இருக்கு, நான் இருக்கிறது, எங்களுக்குன்ற ஒரு நல்ல ஒரு பொசிஷன் தந்த ஒரு இடத்துல வச்சிருக்க, எங்களுக்கு அந்த ஒர்க் பர்மிட் இல்லைன்னு சொன்னால் என்னுடைய பொசிஷன் எங்கே குறையப்பட்டுருமோ, இல்லாட்டிக்கு நான் எங்கே நிப்பாட்டுருவோமோன்ற தன்மையில் அவர் அதை மறைச்சிட்டார். அவர் அதை மறைச்சதே எங்களுக்கு பெரிய ஒரு புளியான விஷயமா போயிட்டுது. அப்போ மறைச்ச போட்டு அவர் அங்கே அப்படி மறைச்சவர் என்ன செய்திருக்கணும், நான் வேலை செய்யலன்னு விட்டு விலத்தி போயிருக்கணும். அவர் அங்கேயே கடமையாற்றி கொண்டு வந்திருக்கிறார். அதே சமயம் ஓகே, இந்த சம்பவத்தில் இன்னும் ஒருத்தர் பேர் உங்களுக்கு வந்திருக்கு, ஜெயக்குமார். முதலாவது ஆள் ஏன் அந்த 2வது ஆள் வந்தார் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும். இந்த சம்பவத்தில் ஒரு 13ஆம் தேதி எங்களுக்கு பெரிய ஒரு கேட்ரிங் ஆர்டர் ஒன்று வந்தது. இது 11ஆம் தேதி நடக்குது. இந்த 13ஆம் தேதி நடந்த கேட்ரிங் ஆர்டரில் பெரிய ஒரு சேலஞ்சிங் சவாலும் இருந்தது எங்களுக்கு. அந்த பெரிய ஒரு ஆர்டர் உண்டு. அந்த சேலஞ்சிங் சவாலையும்
எதிர்நோக்கி தான் அந்த நான் கேட்டரிங் ஆர்டர் செய்தேன். நான் அந்த நேரம் எனக்கு சில விஷயங்கள் இப்போ உணரப்படுது. 11ஆம் தேதி இவருக்கு இந்த ஜெயக்குமார் என்று இருக்கிறாரோ அவருக்கு விசா இல்லைன்றத அவர் எப்படி கொண்டு உள்ளுக்கு வந்தான்னு சொன்னால் இவர் சொன்னார், அண்ணா இந்த பெரிய ஆர்டருக்கு நாங்கள் நின்று தனியாக நின்று சமாளிக்க முடியாது, எனக்கு ஒரு கையுதவிக்கு அட்லீஸ்ட் இந்த ஆர்டர் செய்கிறதுக்காவது இவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை கூப்பிட்றேன். எங்கள் ஊர் ஆள் தான் இந்தியாவில். அவர் என்ன எந்த இடமா சொன்ன தஞ்சாவூர் ஆள், எங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறார், அவரை நான் கூப்பிட்றேன்னு சொன்னேன். சரி ஓகே, இந்த கிழமை மாத்திரம்தான் இந்த கேட்டரிங்காக கூப்பிடுங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவரோட தங்க வச்சிருந்து அந்த ஜெயக்குமார் வந்து இவருக்கு வேலை செய்து கொண்டிருக்க பிடிப்பட்டவர். அப்போ அந்த கேட்டரிங் ஓடுறதுக்காக தான் அந்த ஜெயக்குமாரே இழுக்கப்பட்டார். 2வது ஆள் அவர் 1 வீக் தான் உடன்றது. 1 வீக் தான் அவர் வந்து எங்களை கடைக்கு வந்து ஒரு 1 வீக். அப்போ அவருக்கு விசா இருக்கா இல்லையான்னு நீங்கள் 1 வீக்ல அல்ல இல்லை, அவர் 1 வீக்கில் போகிறாள். அவர் டெம்பரரி பர்சன். அவரை நான் கூட கூட்டி ஒன்றும் இல்லை, இந்த முருகன் தான் கூப்பிட்டது. உங்களோட ஸ்டாஃப் தான் இந்த ஸ்டாஃப் தான் கூப்பிட்டது, தனக்கு ஒரு கையுதவிக்கு ஒரு ஆள் வேணுமெண்டு. இது உண்மையான விஷயத்தான் சொல்கிறேன். இவையெல்லாம் பொய்யாகிற விஷயங்களை சித்தியரிக்க நியூஸ் வந்து பார்த்தேன். அந்த நியூஸ்ல என்னன்னா, ஒரு உங்களோட கடையில ஒரு இதை ஒட்டி இருக்குது. என்னென்ன ஏஏ கண்டுபிடிச்சவனை சொல்றதா அல்லது உங்களை சொல்றதா தெரியல. அதை நீங்க சொல்லுங்க. உங்களோட இந்த ரெஸ்டாரண்ட், அதாவது நீங்கள் ரெஸ்டாரண்ட் நடத்த ரத்து பண்ணிருக்கேன்னு சொல்லி இன்று வரையும் ரன்னிங்லாம் எங்களோட ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்கள் அடிச்சுட்டு போகலாம், டெலிஃபோன் நம்பர் இருக்குது, அடிச்சுட்டு போகலாம். அங்கே இன்று வரையும் ரன்னிங்லாம் இருக்குது ரெஸ்டாரண்ட். அதே சமயத்தில் அட்கோ லைசன்ஸை, அதாவது போன வருஷம் நாங்கள் பிஸியில் அந்த இயரு கட்டுற அட்கோ லைசன்ஸுக்குரிய அனுவல் ஃபீ பே பண்ணல. அந்த அனுவல் ஃபீ பே பண்ணாதபடியாக தான் எங்களுக்கு நோட்டீஸ் போட்டிருக்கு. நாங்கள் அதை உண்மையிலே இந்த பிஸியில் பார்க்கல. அந்த நோட்டீஸால் தான் அந்த நோட்டீஸ் கொண்டு ஓட்டப்பட்டிருக்குது. உங்களோட அட்கோ லைசன்ஸை ரினியூ பண்ணுறதுக்கு வர 25ஆம் தேதிக்குள்ளே அந்த பேமெண்ட்டை பே பண்ணியும், மற்றது அந்த ஓகே ரிவ்யூக்கு போட்டிருக்காங்க அட்கோ லைசன்ஸை. அப்போ அதில் ஒட்டி இருக்கிறது வந்து உங்களோட ரெஸ்டாரண்ட் பெர்மிட்டை கேன்சல் பண்ணுறது இல்லை. அதாவது அட்கோவில் நாங்கள் விற்கிறதுக்குரிய தகுதி அந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் ரிவ்யூ போட்டு அதை சேலஞ்ச் பண்ணினால் அந்த அட்கோ லைசன்ஸும் திரும்ப தரப்படும். அது வளமையாக நடக்கும் ஒரு விஷயம். இப்போ ஆஃப் லைசன்ஸில் ஆஃப் லைசன்ஸ் இருந்தாலும் ஆஃப் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணணும், அல்லது அல்கோஹால் கேன்சல் ஆகும், அல்லது நீங்கள் ஒரு அண்டர் ஏஜ் வயது குறைஞ்ச பிள்ளைகளுக்கு விற்கப்பட்டிருந்தால் அல்லது விற்கப்பட்டிருந்தாலும் கேன்சல் ஆகும். அதே போல லிமிட்டட், இப்போ 12 மணியோட உங்களோட அல்கோஹால் லைசன்ஸ் முடியுது, நீங்கள் 12:05க்கு வித்திருந்தாலும் அது பிடிச்சாலும் அது கேன்சல் ஆகும். ஆமாம், இதுல எந்த கேட்டகரியில் உங்களோட இது போகும்? அதாவது எங்களுடைய வந்து எப்படின்னா, நாங்கள் அனுவல் ஃபீயை நாங்கள் பே பண்ணாதபடியால் அந்த ரிவ்யூ வந்திருக்குது. அதே சமயத்தில் அதுக்குள்ளே இப்போ சொல்லப்பட்டிருக்கு என்றால், எங்கள்கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டில் 2 பேர் பிடிக்கப்பட்டதானே, அந்த பிடிச்சதை மஞ்சள் இன்வால்வ் ஆக்கி தான் இது செய்யப்பட்டிருக்குது. நாங்கள் இந்த பேமெண்ட், அதாவது வந்து நாங்கள் ஜெனுவனாக ஓகே, இந்த நாட்டு சட்ட அடிப்படையின்படி பார்க்கும் போகும்போது ஒர்க் பாயிண்ட் இல்லாத ஒருத்தர் அதை தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன். மற்றவர் வந்து எனக்கு போய் சொன்னது. ஆனால் அந்த ஃபைன் வந்திருக்கா, ஃபைனை நாங்கள் பே பண்ணிட்டு போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த ஒருத்தருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் வாயில் வந்த பொய் எல்லாத்தையும் எழுதுகிற தமிழ் வேர்ட்ஸில் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு வலி இல்லை. எனக்கே அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தேன்டா. என்ன இப்படி, அதாவது வந்து 10 பவுன் ஒருத்தனுக்கு கொடுத்து சம்பளத்தை வச்சு, ஐயா 10 பவுனுக்கு வேலை செய்யறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தனுமே இல்லை. ஒரு நாளைக்கு வேலை செய்யறதுக்கு இந்த நாட்டில் ஒருத்தன் மினிமம் டிமாண்ட் பண்ண, ஐயா ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் முதலாளிமா இருக்குது, ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஷெஃபாக நம்பர் இருக்கோ, வேலை செய்ய தகுதி இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு இல்லை, அவன் தாச்சியை பிடிச்சி ஒரு ஃப்ரைட் ரைஸ் போட தெரிஞ்சிட்டால் அவன் ஷெஃப், அவன் எங்களுக்கு டிமாண்ட் பண்ணான் முதலாளிமா இருக்கு. யூகே பொறுத்தவரை நான் பார்த்தேன். யூகே பொறுத்தவரை நேற்று ஒரு ஆள் என்னோட காய்ச்சவர், ஏன் நீங்கள் உயர்ச்சி இவ்வளவு தரமான ஒரு ரஜி கடையை வச்சுக்கொண்டு நீங்கள் ரெஸ்டாரண்ட் துறக்க இல்லையாண்டு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுறாங்க. இந்த செஃப் மேல வந்து எப்படி இருந்ததுன்னா, குதிரையில காசு கட்டுற மாதிரி, பந்தய குதிரையில காசு கட்டுற மாதிரி தான் இந்த யூகேல செஃப் மேர். அதாவது செஃப் மேரும் இந்த காணொலியை பார்க்கணும், நீங்களும் உண்மையா திருந்தோணும். ஏனென்றால் எல்லா செஃப் மேரும் இல்லை, ஒரு சில பேர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு 3000 பவுண்ட்ஸுக்கு சம்பளத்துக்கு வேலை செய்கிறாருண்டா, இன்னும் ஒரு கடைக்காரன் போய் கேட்பான், நான் உனக்கு 3500 தரேன்டா பக்கண்டு, அங்கே 3500 போகிறது. அப்புறம் அடுத்த கடைக்காரன் கேட்பான் 4000 பவுண்ட்ஸ் இல்லாமாண்டு அடுத்த கடைக்கு போகிறது. இப்படியே போயிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு சொல்கிறது, நான் இந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் நான் செஃப்பாக வேலை செய்கிறேன்னு சொல்லி
அது அவ ஒரு அவ அவ ஆ, தங்களை டிமாண்டினேஷன் பண்றது. இது கனடாத்தில் நடக்குது. ஆமா. நீங்கள் ஒண்டா ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிற முதலாளிமார் நீங்களும் புரிஞ்சு கொள்ளணும். இன்னும் ஒரு கடையில் உள்ள ரெஸ்டாரண்ட்ல இன்னொரு கடையில் வேலை செய்கிற ஒரு செஃப்பை நீங்கள் 500 கூட தாரன்னு சொல்லி கூப்பிட்டு வேலைக்கு எடுத்தீங்களா, அதனால அடுத்த நாள் அவன் அடுத்த இன்னொரு இடத்துக்கு போவான். அதே இடத்துக்கு போவான். அதை ஆமா. முதலாளிமாரும் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த செஃப் மாரும் இந்த விஷயத்தில் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க. என்னென்ன நடக்கணும்னு சொன்னால் ஒன்று ஒரு செஃப் திடீரென்று வேலையை விட்டு போவைக்குள்ள அந்த பிஸ்னஸ் அடிபடும், சாப்பாட்டு டேஸ்ட் மாறும், மற்றது கஸ்டமர் சர்வீஸ் எல்லாத்துலேயும் மெஸ்அப் ஆகும். ஆமா. அது நான் என்ன கேட்டால் அது ஒரு கர்மா. அது ஒரு கர்மா. நீங்கள் வேலை செய்கிற முதலாளிட்டு சம்பளத்தை கூட கேட்டு வாங்கி வேலை செய்யலாம். இன்னும் ஒருதான் கேட்குறாரண்டி போட்டு வேலை செய்த இடத்த விட்டு போட்டு போயிடாதீங்க. இது அது கர்மா மாதிரி எண்ட் ஆஃப் த டைம் உங்களோட கேட்டில் அடிக்கும். சரி, அதில் கேட்டு நீங்கள் சொல்லுங்க. அப்போ சரி, இதில் மெயினாக நாங்கள் சொல்ல வந்ததை முதல் சொல்லுவோம். எப்படின்னு சொன்னால் முதலாளிமார் எல்லாரும் வந்து இப்படியான பிஸியான விதத்தில் ஓடிக்கொண்டிருக்க முதலாளிமாருக்கு தான் நான் இதை மெயினாக முதல் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் இந்த ஒர்க் பர்மிட் விஷயத்தில் வந்து வேலை முதலுக்கு நாங்கள் எடுக்கக்குள்ள வேலைக்கு ஆக்கள் எடுக்க இருக்கும் பொழுது ஒர்க் பர்மிட் இருக்குதான்னு செக் பண்ண வேணும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு 3 மாதமும் அவைக்கு ஷேர் கோட் செக் பண்ணி எடுக்க வேணும். இல்லை நாங்கள் அதை எடுக்க தவறினமாக இருந்தால் அவர்களுக்கு ஒர்க் பர்மிட் இருக்கா இல்லையான்னு தெரியாட்டிக்கு இந்த நாட்டு சட்டத்தின்படி நாங்கள் தண்டனைக்குரிய ஒரு ஆக்களாக மாறுறோம். எனக்கு நடந்த சம்பவம் வேறு எந்த ஒரு முதலாளிக்கும் வரக்கூடாதுன்ற ஒரு இந்த விழிப்புணர்வை தான் மெயினாக நான் இதில் கொண்டு வரேன். அதே சமயம் இன்றைக்கு போலியாக எழுதப்படுற இந்த யூடியூப், இந்த ஃபேஸ்புக் இவங்களுக்கெல்லாம் நான் இந்த காணொலி செய்ய ஒன்று வேற இல்லை. எனக்கு தெரியும் நான் எப்படி உண்மையாக இருந்தேன்ட்டு. எந்த மனச்சாட்சி என்னண்டா கண்ணன் கஷ்டப்பட்டு நித்திர முழிச்சு எண்ணெயிலே நெருப்பிலே நின்று உழைச்ச காசு இன்றைக்கு நீங்கள் விட்ட ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கால நீங்கள் விட்ட ஒரு சின்ன மிஸ்டேக்கால இன்றைக்கு நீங்கள் பெனால்ட்டி கட்ட வேண்டி வருது. அப்போ உங்களைய மாதிரி தான் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டுகளை வர்றது. அப்போ அவைக்கு நீங்கள் சொல்ற விஷயம்தான் இது. நான் விட்ட பிள்ளைய, அதாவது கண்ணனை விட்ட பிள்ளைய நீங்களும் விட்டுறாதீங்கோ. ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா உங்கள்கிட்ட வேலை செய்கிற ஆக்கள்கிட்ட சாக்கோட் செக் பண்ணுங்க. அவர் வேலை விசா இருக்கா, இவ்வளோ காலம் விசா இருக்கான்னு. மெயினாக சொல்லக்கூடியது என்னென்னா இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் இந்த நாட்டுக்குள்ள வந்தாக்கள் ரெண்டு கவனம் ஆரம்பிச்சு பார்க்குறாங்க. என்ன அவரும் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து வர்றாங்க. அப்போ 3 மாதத்துக்கு ஒருக்கா அவையை செக் பண்ணுங்க. என்னென்றால் இங்கே இந்த யூனிவர்சிட்டியின் காசுகள் எல்லாம் திடீர்னு யூனிவர்சிட்டிக்காரன் எல்லா காசையும் ஒண்டா கட்டு எல்லாம் பிரிச்சு கட்டு ஒண்டா கட்டணும்னா பக்கண்டு இவங்க என்ன செய்யறது யூனிவர்சிட்டிக்கு விட்டுறது. கடைசியா அவங்க வந்து விசாரத்தை பண்ணிடுவாங்க. இந்த காலத்துல கை வைக்கிற காலத்துல இருக்குது. எனக்கு நடந்தது ஒரு ஆள் எங்கட இப்படி இந்த மன்னிப்படிவதன் என்னோட வேலைக்கு வந்து நின்றவன் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தவன் வந்து போட்டு ஆள் அண்ணா 7 நாளும் பேரை வாங்கன்னு சொல்லவே நான் சொல்லி போட்டேன். நீ 7 நாளும் பேரை கேட்குறாண்ணா நீ என்ன யூனிவர்சிட்டிக்கு போகிற இல்லையான்னு. இல்லையாண்ணா எல்லா காசையும் உண்டா கட்ட சொல்லிட்டாங்க, அதனால நான் போவே இல்லையாண்டு. தம்பி இது எந்த வாழ்க்கை பிரச்சனை, என்னால் எல்லாம் 60,000 ரூபா கட்டுறதுக்கு என்னால் முடியாது, நீங்கள் தயவு செய்து வேலையை விடுங்கன்னு சொல்லி வேலையால் நிப்பாட்டினது. இதில் பேங்குக்கு சம்பளம் போட்டுருந்தோம். இதான் எனக்கு என்ன கேட்டா பேங்குக்கு சம்பளம் போடுறோம். அப்போ அவங்க அதை திங்க் பண்ணுறாங்க. நாங்கள் பேங்குக்கு சம்பளம் போட்டால் யூனிவர்சிட்டிக்கு போகாத ஆட்கள் அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு அவன் படிப்பா இடத்துல வேலை செய்யறாங்க. என்ன நம்பருக்கு நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம், பென்ஷனுக்குரிய காசை கட்டுறோம். அப்போ அதை செக் பண்ணுவாங்க. அப்போ கவனமாக இருங்கோ. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இது வேலை செய்கிற முதலாளிமார் என்னண்டா இங்கே ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம்னு சொன்னால் நீங்கள் ஒரு விசா இல்லாத ஒரு ஆளுக்கு வேலைக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னால் பிடிபடைக்கல ஒரு விழிவும் மற்ற தெளிவும் என்று சொல்ல வேணும். இந்த புது சட்டத்தில் இப்போ எல்லாம் இந்த நாட்டுக்கு எகெயின்ஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ என்னுடைய கேஸை அப்படி தான் கொண்டு போகிறார்கள் இந்த யூடியூப்காரர். எப்படின்னு சொன்னால் ஸ்லேவரி, மாடர்ன் ஸ்லேவரி, அதாவது வந்து மாடர்ன் ஸ்லேவரி, அதாவது ஒருவரை வச்சு கொத்தடிமையாக வச்சு வேலை செய்கிறது. இது வந்து நான் இந்த ஹிஸ்ட்ரியில் படித்தேன், இந்த லைஃப் இந்த ஜூகே ஹிஸ்ட்ரியில் படித்தேன். அதாவது அந்த காலத்தில் சைனாவிலேருந்து இந்தியாவிலேருந்து இந்த யூகேல வந்து கொத்தடிமையாக வச்சு செய்ததுக்கு முதலாம் அரசுக்கு, அதாவது ராணிக்கு தண்டனை கொடுக்கப்பட்டான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் கொத்தடிமைன்றதை ஃபுல்லாக
தவிர்க்கிற நாடு இந்த நாடு. இந்த நாட்டில் வந்து அந்த சட்டத்தை முன்ன வச்சு இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த சரி ஷேர் ஒர்க்கர்ஸ் வடிவான விளக்கம் சொல்கிறேன். என்னென்றால் இந்த வேலை நீங்கள் கொடுக்குறீங்களானே, வேலை கொடுக்குறீங்க, விசா இல்லாத கொடுத்துட்டீங்க. கொடுத்தோன்னா விசா இல்லாத ஆக்களை அவங்க பிடிச்சிடுவாங்க. பிடிச்சோன்னே இங்கே உள்ள ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்தலாமான்னு சொன்னால், இவர் என்ன கொத்தடிமையாக வச்சு வேலை வாங்கினவர், அதால் எனக்கு நாட்டுக்கு போயிடாது, எனக்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு நியூஸை கிரியேட் பண்ணி தங்களோட ஃபோட்டோக்களையும் போட்டு ஏதோ கிரியேட் பண்ணி அதையும் கொண்டே கோர்ட்ஸில் சப்மிட் பண்ணி இதால் இந்த நாட்டிலிருந்து எனக்கு போயிடாது, எனக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி விசாவை எடுக்கிறது. அப்போ விசாவை எடுக்கல. ஓகே, விசா எடுக்கிறீங்க அடுத்த கட்டம். இதால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி யோசிக்கணும். இந்த முதலாளிமாருக்கு விட கேவலமான பேர் வரம்ன்றது ஒரு தான் யோசிக்கிறது. அதுதான் இவருக்கும் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் உண்மை, நடந்தது தான் உண்மை. அதாவது வந்து என்னோட வேலை செய்த ஆள் வந்து பிடிபட்ட உடனே எனக்கு 10 ரூபா 20 ரூபா தாராருன்னு சொல்லி நான் அவரை கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லி இன்றைக்கு இந்த நியூஸ் சொல்லல, அவர் சொல்லல. ஆனா அப்படித்தான் அந்த நியூஸ் இந்த யூடியூப் அந்த ஃபேஸ்புக்ல வந்து பரப்பப்படுறது. இதுதான் என்ன சொல்லுங்க கண்ணன், விமர்சனம் கண்டிப்பாக இருக்கும். விமர்சனம் கண்டிப்பாக இருக்கும். விமர்சனம் எவ்வளவோ மோசமான விமர்சனம் எல்லாம் வரும். நீங்கள் இது உங்களுக்கு ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்குரிய இது. சரி, இதே தவிர நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, அளவை நீங்கள் செய்ய மாட்டீங்க. இந்த காணொளி செய்கிறதுன்ற நோக்கமும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு பிஸ்னஸ்களுக்கு வாராக்கள் நீங்கள் விட்ட தவற செய்யக்கூடாதுன்றதுதான் சொல்றதுதான் இது நோக்கம். உண்மை கண்ணா, இந்த இதில் சொல்லாம தெரியல. இந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்கண்டா, 80,000 பவுண்ட்ஸ் நீங்கள் இந்த 2 பேருக்கும் சேர்த்து கட்டணும்னு சொல்லி வந்திருக்கு. ஆமாம், இது என்ன நீங்கள் இது கட்டுறீங்களா அல்லது என்ன மாதிரி? சட்ட விதிப்படி, சட்டத்துக்கு முரண்பாடு நான் கதைக்க விரும்பல. சட்ட விதிப்படி நான் அதை கட்டுறதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதை கட்டுறேன் தான் கட்டுறேன். அதே சமயத்தில் உண்மையிலே இந்த 2 பேரை பிடிச்சதில்ல. உண்மையின்படி எங்கள்கிட்ட அயண்டகட ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அயண்ட முக்கிய காரணம் என்னென்னா அதுதான் காரணம். ஒரு நாங்கள் செய்த என்ன உங்களோட பிள்ளைகள்கிட்ட கொடுத்தாவது அந்த சாக்கோட்டை செக் பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அதுதான் நீங்கள் விட்ட மெயினான பெரிய பிள்ளை பற்றியா. இதில் சாக்கோட் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்து எடுத்துனீங்கன்னா நீங்கள் இன்றைக்கு 80,000 பவுண்ட்ஸை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 80,000 பவுண்ட்ஸ்ன்றது எந்த பெரிய காசு. உண்மை. இந்த 80,000 உழைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எத்தனை நாள் நித்திர முடிச்சிருப்பேன், எவ்வளோ வாகனம் ஓடி இருப்பேன், எத்தனை மனத்தியால் நான் நின்றுருப்பேன். எனக்கு தான் தெரியும் அது இந்த கஷ்டம். அதே சமயம் இந்த இப்படி ஒரு கஷ்டத்தை நாங்கள் சந்திச்சிருக்கும் பொழுது எங்களோட மன உளைச்சலை உருவாக்குற இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு வேலைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னன்னு தெரியுமா, உங்களோட வியூஸுக்காண்டி மற்றவன்ற மன உளைச்சலை ஏற்றுக்கொள்ளாங்க, மன கஷ்டத்தை உருவாக்கி கொள்ளாதீங்க. அதே சமயம் என்னண்டா விமர்சனம் கண்டிப்பாக செய்வாங்கண்டா. இது ஒரு உலகம். ஏல நான் எல்லாம் பார்த்தேன் உங்களையும் உங்களோட வைஃபையும் கேன்கா போட்டு போகிற மாதிரி எல்லாம் நானும் பார்த்துறேன். என்னடா பிறகுதான் இந்த போட்டோவை செக் பண்ணி பார்த்தா கிரியேட் பண்ணிக்கலாம். எங்கட போட்டோ இல்லை வேறு யார்ட்டும் நானும் பார்த்துறேன். மேபி இன்றைக்கு உங்களோட போட்டோ போடுவாங்களே, இல்லைன்னா இன்றைக்கு முகம் காட்டிட்டீங்க இதுல இருந்து எடுத்து இவரத பிடிச்சாச்சுன்னு போடுவாங்க. எதையும் நான் முகம் கொள்ளக்கூடிய தன்மை இருந்தபடியாத்தான் நான் இந்த காணொலிக்கு வந்தேன், என் முகத்தை காட்ட வந்தேன். என்ன தெரியுமா, ஏன் நான் அந்த முகத்தை காட்ட வந்தேன்னு சொன்னால், இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னும் சவுத் ரோக்கு வந்தேன். வந்து ஒரு ஒர்க் ஷாப் படி இல்லை உங்களுக்கு தெரியும், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் பின்னுக்கு ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, நகை ஒட்டுற ஒர்க் ஷாப். அது என்னோட மோதிரம் முடிஞ்சுதான் ஒட்ட கொண்டு போனார். அதில் என்னோட வேலை செய்தவர், கிரெண்டியூரில் வேலை செய்தவர் என் நண்பர் ஒருத்தர். அவர் கிட்டத்தட்ட என்னோட ஒரு 6 வருஷத்துக்கிட்ட வேலை செய்தவர். அவர் என்ன யாருன்னு தெரியும், எல்லாம் தெரியும், என்ன இப்படிலாம் தெரியும். என்னுடைய பேக்ரவுண்ட், என்னுடைய பேர் உண்மையான பேர் அவருக்கு தெரியாது. கண்ணன் தான் என்ன தெரியும். ஆனால் என் பேர் குணசிங்கன் ராஜன் அங்கே பதிவு பண்ணப்பட்ட பேர். அப்போ நாங்கள் இப்படி வேலை செய்ய வேண்டியிருக்க, இப்போ எப்படி தொழில்கள் போக, இப்போ நான் சொன்னால் இப்போ பர்மிங்ஹாமில் மூவ் பண்ணிட்டு சொன்ன உடனே தான் கேட்டார், கண்ணா நீங்கள் பர்மிங்கத்தில் இருக்கிறீங்க, பர்மிங்கத்துலேருந்து பார்த்தீங்க உங்களுடைய ஆக்கள் ஒரு முதலாளி செய்த வேலை பார்த்தீங்கன்னு கேட்டார். என்ன
நான் கேட்டேன் என்ன விஷயத்தை பற்றி கதைக்க வாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஆக்களுக்கு 10 ரூபாவும் 20 ரூபாவும் சம்பளம் கொடுத்து கொத்தடிமையாக வச்சிருந்தோன்னு சொல்லி வரைக்கும் நான் சொன்னேன் இந்த நியூஸை நீங்கள் உண்மையை நம்புறீங்கடா. இல்லை யூடியூப்பில் எல்லாம் வந்திருக்கின்றதுன்னு நான் சொன்னேன். முதல் ஒன்றை தெளிவாகுங்க. நீங்களும் படித்த நீங்கள் சில விஷயம் தெளிவு கொள்ளுங்க. கண்ணால் பார்ப்பதும் பொய்யா இருக்கலாம், காதால கேட்கறதும் பொய்யா இருக்கலாம். முதல் தீர விசாரிங்கோ, அதுதான் உண்மையா இருக்கும். நான் உடனே அவர் சொன்னேன், அந்த முதலாளி என்று குறிப்பிடப்படுறவர் நான் தான், அது நமக்கு தெரியுமான்னு கேட்டார். அவர் திகைச்சு போயின. என்ன கண்ணா இப்படி சொல்றேன்? உண்மை சம்பவத்தை முதல் புரிஞ்சு கொள்ளுங்க. என்னுடைய கடையில் வேலை செய்யப்பட்டது பிடிக்கப்பட்டதெல்லாம் உண்மைதான். அதுக்காண்டி ஒருத்தனுக்கும் 10 ரூபா 20 ரூபா கொடுத்து சம்பளம் வச்சு நாங்கள் எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கல. ஆனால் அவங்களே இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றால் சில விஷயங்களை நாங்கள் மற்றவர்களும் பார்க்க வேணும். அந்த பிடிச்ச உடனே அவங்களே தங்களை கொத்தடிமையாக வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுறது என்றால் தங்களோட விசா உண்டு. 2வது, நாங்கள் கொடுக்கப்பட்ட சம்பளம் அத்தனை நீங்கள் என்ன செய்தீங்கள்? மணி லாண்டரியிலே அவையே உள்ளுக்கு போடலாம் இல்லவா? இல்லை இங்கே என்னண்டா இங்கே கன்னடத்தில் என்னதுன்னா பிடிபட்டோன்னே படிக்கலாம். அவங்களும் பிடிபட்டோன்னே பனிக்குல வந்து சில முதலாளிமார் நான் இந்த காதுக்கு அறிஞ்ச சில உண்மைகள் சாப்பாட்டுக்கு கஷ்டம், அதால தான் வந்து நிற்கிறேன், அல்லது இவர்கிட்ட சும்மா வந்து நிற்கிறதால சாப்பாடு தருவார், ஆமாம் இப்போ செலவு காசு தருவாருன்னா அப்போ அதை இவங்க போடுறாக்களும் என்ன போட்டு விட்றோன்னு சொன்னால் கொத்தடிமையாக வச்சிருந்தேன். அப்போ அது காரணம் தான். 2 விஷயம் படிகள் பயத்தில் சொல்றது முன்னே நாங்கள் சம்பளத்துக்கு நிற்கல. ஆனால் ஒரு சிலர் வந்து நீங்கள் பார்த்தீங்க வச்சு இன்னொரு விஷயத்தை நீங்கள் பாருங்க. சிலர் வந்து அதாவது இந்த அதாவது பர்சன் அதாவது பர்பஸாக சில விஷயங்கள் செய்கிறாங்க என்றால் தங்களுக்கு விசா வேணுமென்றக்காக முதலாளி எந்த நிலைக்கு போனாலும் பரவாயில்லை, தங்களுக்கு இந்த நாட்டில் விசா வேணும் என்று சில செய்கிறார்களும் இருக்கிறாங்க. அது நான் நின்றுனா சில இடத்துல நான் அவுட்டில் உள்ள ஒரு கேர் ஜாப்பில் கேள்விப்பட்டேன். ஒரு கேர் கம்பெனியில் அந்த முதலாளியில் வந்து தன்னை கொத்தடிமையாக வச்சிருந்தோன்னு சொல்லி இப்போ எனக்கு வந்த மாதிரி ஒரு பேரை கொடுத்து அவர் கொத்தடிமையாக வச்சிருந்தோண்டு இந்த நாட்டு அரசாங்கம் அவருக்கு மேலே அனிதாபத்தின் அடிப்படையில் விசா கொடுக்கப்பட்டிருக்குது. இதுவும் நடந்திருக்குது. அப்போ இந்த மாடல் உலகத்தில் உள்ள இதை யூஸ் பண்ணி இந்த நாட்டு சட்டத்தில் உள்ள லீக்குகளை யூஸ் பண்ணி இப்படியான விசாக்களும் எடுக்கப்படுது. தயவு செய்து உண்மையாக இங்கே வந்து விசா தஞ்சம் கேட்டு உள்ள வாக்கள் முதலாளி மேரம் தயவு செய்து புண்படுத்தாங்க. நான் சிம்பிளா சொல்ல தான் நான் சொல்லுவேன். முதலாளி மேரம் அவங்கள துன்படுத்தக்கூடாது, அவங்களும் இவங்களை முதலாளி மேர கொண்டே தேவையில்லாத ஒரு விஷயத்துல மாட்டி விடக்கூடாது. ஏன் மாட்டி விடக்கூடாதுன்னு சொன்னால் அது எண்ட் ஆஃப் த டே காலப்போக்கில் அது எங்கேயோடதுல திருப்பி நீங்களும் முதலாளியா வருவீங்க. இங்க யாருமே இருந்த இடத்துல இருக்கிறேன் இல்லை, லேபர்ஸும் இல்லை. ஆமா, உங்களுக்கு திறமை இருந்தா உழைச்சி முன்னுக்கு வரலாம், மேக் பண்ணி வரலாம். ஆனா விமர்சனம் கண்டிப்பா இருக்கும். ஈவன் விமர்சனத்துல எனக்கு கூட என்ன விமர்சனம் இருக்குன்னா, இந்த கடை போட்டது இயக்க காசு, இந்த வாகனம் எடுத்த இயக்க காசு எனக்கு கூட விமர்சனம் இருக்கு. முள்ளிவாய்க்காலில் 17ஆம் தேதி பிடிபடும் போது போட்டிருந்த உடுப்பையும் கலட்டி அம்மனமா குனிய வச்சு மலைவாசல் வரைக்கும் செக் பண்ணித்தான் நான் பிடிபட்டனான். அண்டைக்குத்தான் நான் தன்மானம் இழந்த நாள். ஏன் சாகாம தப்பினான் என்று அண்டைக்கு நான் யோசிச்ச நாள். அதுக்கு பிறகு 2 வருஷம் ஜெயில இருந்து அதுக்கு பிறகு ஜெயிலால வெளியே வந்து தப்பிக்குப்பித்தான் இந்த நாட்டுக்கெல்லாம் வந்து சேர்ந்தாங்க. அதுவும் ஒரு புண்ணியவான் என்ன உதவி செய்து இந்த நாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து ஏதோ அந்த புண்ணியவாண்ட புண்ணியத்தில் இன்றைக்கு இந்த இடத்துல கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த இடத்துல இருக்கிறார். பட் விமர்சனம் இன்றைக்கும் இருக்குது. அவர் இயற்சி இயக்க காசு, அவர் இயற்சி வாகனம் எடுத்த இயக்க காசு, சாரி கடை போட்ட இயக்க காசு எடுக்கட்டு. அப்போ விமர்சனம் கண்டிப்பாக கண்ணன்னா இருக்கும். விமர்சனத்தை தட்டி விடுங்க. விமர்சனத்தை விட்டு போட்டு இந்த யூடியூப் வீடியோக்கள், வீடியோக்கள் இது எல்லாத்தையும் விடுங்க. அடுத்தது இப்போ பூவதி ரெஸ்டாரண்ட் ஒரு 50 பேரோட கூட ரெஸ்டாரண்ட் இருந்தேன்னா நான் வார வருஷம் பூவதி என்ற பிராண்டில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிஸ்னஸை நான் பார்க்கணும். இதே ஸ்டூடியோவில் நீங்கள் காணொலி செய்கிறேன்னா நான் உங்களை தேடி வந்து உங்களோட பிஸ்னஸை நான் செய்யணும், காணொலி செய்யணும். அதுதான் பூஸ்ட். இப்போ எனக்கு உங்களுக்கு நடந்துக்கிறது இதை நீங்கள் ஒரு பூஸ்டாக எடுத்துக்கணும். எஸ், ஐ கெட் இட். என்னென்னு சொன்னால் உண்மையின் படி இப்போ சொல்ல போனால் ஒவ்வொரு தரம் நான் இப்போ கிட்டல வந்து கொஞ்சம் சிலுவாக தான் போயிட்டேன். ஏன்னு தெரியுமா,
ஆனால் என்னைக்கு இந்த காணொலி எல்லாம் பார்த்தனோ திரும்ப என்னால் முடியும்ன்றத இந்த யூடியூப் நேபருக்கும் ஃபேஸ்புக் நேபருக்கும் நான் காட்டித்தான் நான் சாவேன். இது ஒரு சேலஞ்ச், இது ஒரு பூஸ்டாக தான் எடுத்துக்கொள்றேன். மற்றது இன்னொரு விஷயம், இந்த ஒரு முக்கியமாக கொடுக்கப்படுற இந்த எங்கள்ட தமிழ் முதலாளிமார் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் நான் சொன்னது அத்தனை உண்மை. இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள சொல்லுங்கோ, இந்த கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கோ. அதே சமயம் கவனத்தில் எடுத்துக்கொண்டாத்தான் நாளைக்கு எனக்கு நடந்த நிலைமை உங்களுக்கு நடக்காது. உண்டு. யூகேல யாரெல்லாம் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்களோ தமிழ் முதலாக்கள் அல்லது யாருக்கும் இந்த காணொலியை அனுப்புங்க. உண்மையாக இது ஒரு பெருமதியான காணொலி. இந்த காணொலி செய்கிற நோக்கம் எனக்கு இவர் நீண்ட காலமாக தெரியும். ஒரு சர்ச்சைக்குரிய பேர் அடிபட்டதால் அதுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும். அதோட இங்கே உள்ள பிஸ்னஸ் வச்சுக்கிறாங்க. பட் இவர் ஒரு பாருங்க 80,000 பவுண்ட்ஸை கட்டுறாருன்னா அந்த 80,000 பவுண்ட்ஸ் அவர்கிட்ட கையில் இருந்திருந்தால் பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பார். அல்லது அதில் அந்த 80,000 பவுண்ட்ஸில் ஒரு 10% நாட்டுக்கு அல்லது எங்களோட மக்களுக்கு செய்திருப்பார். ஒவ்வொரு முறையும் செய்தோன்னான் இருக்கிறேன் சிவஜி. நான் ஒவ்வொரு வருஷமும் நாட்டை செய்தோன்னு இருக்கேன். அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடத்துல. ஆனால் எந்த மனச்சாட்சிக்கு நான் விரோதமாக எந்த ஒரு விஷயம் செய்யல. இப்போ ஒரு கட்டுக்கதை ஒன்று நீங்கள் பார்த்தீங்களோ தெரியல யூடியூப்பில் 300 கோடிக்கு நான் கோபுரம் ஒன்று கட்டி என்ன கொட்டல் கட்டியிருக்க வேண்டும், வீடு 500 கோடிக்கு கட்டியிருக்க வேண்டும், ஒரு வதந்தியலை கட்டி வச்ச. ஆனால் எனக்கு பெருமையாக இருக்கு இவ்வளோ லட்சாதிச்சா என்ன மதிக்கிறார்கள். உண்மையை சொல்ல போனா ஒரு தங்குறதுக்கு ஒரு வீடு கட்டி இருக்கிறேன் ஊர்ல. சரியா, அதுதான் இந்த ஊர்ல இருக்கு. கல்யாண மண்டபம் இல்லை, ஒன்றுமே இல்லை. எங்கட ஊர்ல கட்டப்படுறது ஆவரங்கால கட்டப்படுறது வந்து எங்கட வெஸ்டர்ன் சொல்லதான் ஒரு மண்டபம் கட்டி கொண்டிருக்குது. நாங்கள்லாம் கட்டல 500 கோடிக்கு கட்டுறோம், 600 கோடி கட்டுக்கொண்டு எப்படி நியூஸை பரப்பி கொண்டே இருக்கிறார்கள். உண்மையா சோசியல் மீடியாவில் நியூஸ் வச்சு போகிறோம். நீங்கள் தயவு செய்து உண்மையை ஆராய்ஞ்சு தெளிவுபடுத்தி உண்மை உங்களுக்கு யாருக்காவது இவற்றை ஃபோன் நம்பர் வேணுமெண்டா நீங்கள் என்னுடைய ரெஸ்டாரண்ட் அடித்தால் என்னுடைய ஃபோன் நம்பர்ல ஹிஸ்ட்ரியே வருது. உங்களுக்கு அப்படியாவது என்னட்ட எந்த ஒரு நியூஸ் எடுக்கணுமா இருந்தால் நம்பருக்கு ஃபோன் அடிச்சு கண்ணன் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, உண்மையாக ஒரு நியூஸ் எழுதணுமா இருந்தால் விசாரிச்சிருக்கலாம், நம்பருக்கு அடிச்சு கேட்டிருக்கலாம். வரணும், யூடியூப்ல ஃபாலோவர்ஸ் வரணும், அல்லது மணி மேக் பண்ணணும், ஃபாலோவர்ஸ் வரணும், மணி மேக் பண்ணணும். மற்றது எங்களுக்கு புறத்தால இருக்கிற எங்களை விரோதிகளும் இதை தங்களுக்கு சாதமாக யூஸ் பண்ணி கொள்கிறார்கள். அதை விடுங்கள், அது எதிரி இல்லாட்டிக்கு அது ஒரு எதிரி இருந்தா தான் நாங்களும் பூஸ்டா ஓடுவோம், இல்லாட்டி படத்தை நிறுத்துறோம். டயபெட்டிக்கும் சுகரும் கொலஸ்ட்ராலும் வந்து போயிடுவீங்க. 4 பேரை வச்சிருந்தா தான் நீங்கள் பூஸ்டா ஓடிக்கொண்டே இருக்கீங்க. சொன்னா எங்களுக்கு எப்போ எதிர்ப்புகள் வருதோ அப்பத்தான் எங்களுக்கு எதிர்ப்பு வரைக்கும் பொழுதுதான் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், எப்போ எனக்கு ஒருத்தன் என்ன எதிர்த்து ஒருத்தன் வேலை செய்ய போறான்னு நினைக்கிறோனோ அப்பத்தான் அவன் என்னை எதிர்க்கும் பொழுதுதான் என்னுடைய பூஸ்ட் இன்னும் எனர்ஜி கூடும் பண்ணுவார். அதே மாதிரி இந்த வயசுலேயும் அவர் அப்படித்தான் சேலஞ்ச் பண்ணித்தான் ஒர்க் பண்ணுறது. அதே ரத்தத்தில் வந்து நானும் அதே தான் செய்கிறேன். அந்த எதிர்ப்பு வரும்போது தான் எனக்கு சேலஞ்சிங் வருது. ஆரம்பகான வேற ஏதாவது நீங்கள் கேட்டிய எளிய பார்க்குற பார்வையாளர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? கேட்டிய எளிய பார்க்குற பார்வையாளர்களுக்கு தெரிய வேணும், எப்படி என்னுடைய சாப்பாட்டை சுவைத்து சாப்பிட்டவர்களோ அதே மாதிரி இந்த நியூஸையும் சுவைச்சு பார்க்க வேணும். இதில் உண்மையான நல்லது கெட்டது என்னன்றதை அவையும் உணர வேணும். சரியோ, அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம். ஓகே, இந்த காணொலி செய்கிறதுன்ற நோக்கம் வடிவாக சொல்லியிருந்தேன். இங்கே உள்ள தமிழ் முதலாளியாக்களுக்கு இவருக்கு நடந்தது மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாது. மற்றது நடந்தது இந்த உண்மைத்தன்மை அவ்வளோத்தையும் நான் பேப்பரில் பார்த்துருந்தேன். பேப்பராக எல்லா பேப்பர் ஒர்க்கும் கோமேஸ் கொடுத்த பேப்பர் ஒர்க்கிலேருந்து இவே பேங்க்கு காசு மாற்றினிலேருந்து அவர் இந்த பிடிபட்டால் எண்ணெய் நம்பரில் இருந்து எல்லாமே என்கிட்ட கூட தந்திருக்கிறான். நீங்கள் கொஞ்சம் அறப்படிச்சாக்கள் அப்படின்னா நீங்கள் இதுலேயே கீழே கொண்டு அதை போடக்கூடாது, வீடியோவில் இதை ஆட் பண்ணக்கூடாது என்று சொல்லி கேட்பீங்க. இதை இந்த நாட்டு சட்டத்தின்படி இன்னும் ஒரு ஆளுட டீட்டெயிலை பப்ளிக்காக பண்ணிடாது. வீட்டை கூட காட்டுக்கும் யாருக்காவது தேவையேண்டா என்ன பார்க்கும்போது கேளுங்க, நான் காட்டுறேன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குண்டு. இந்த நாட்டு சட்டத்தின் கிட்டத்தின்படி தான் இந்த காணொலியை கூட நான் பதிவிடுறேன். இதில் இந்த காணொலி வந்து கேட்டியகிளி நிறுவனத்தை இந்த இதில் வர கருத்துக்கள் எல்லாமே
கண்ணெண்ண நடந்த அனுபவங்களும் அவற்றை சொந்த கருத்து. கேட்டியகிரி நிறுவனம் இந்த விஷயத்தை எங்களுடைய சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க நோக்கத்தோடு தான் இந்த காணொலியை செய்கிறோம். வேற என்னென்ன காரணம்? சந்தோஷம், உங்களை பார்த்த சந்தோஷம். மிக்க நன்றி இந்த தகவலை இந்த கலையகத்தில் வந்து நீங்கள் தந்ததுக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த அளவு என்ன சொல்றது சர்ச்சைக்குரிய கண்டனா இருக்கிற இந்த விஷயிலையும் எங்கள்கிட்ட தேடி இந்த விஷயத்தை வந்து சொன்னதுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ். கேட்டியகளி உதுகும் ஒரு கதையாண்டு.